Hi, good morning, my dear Bollywood purples in the world. ம் உலக மக்களே, தினத்தந்தி இன்றைய தலைப்பு செய்திகள். ஓகேங்களா? இன்று பார்த்தீங்கன்னாக்க சென்னை 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. அட்லீஸ்ட்டு ஆமாம், தினம் நீங்கள் நியூஸ் பார்க்கலன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது தயவு செஞ்சு உலக மக்கள் அனைவரும் செய்திகள் அறிந்து கொள்ளுங்கள். ஆமாம், உங்களை சுற்றி என்ன நடக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் ஆமாம், இந்த வாழ்வாதாரமே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். சரி, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். முதல் செய்தியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், தலைப்பு செய்தி தான். நான் ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளெல்லாம் போய் நான் படிக்க மாட்டேன், அது எல்லாருக்கும் தேவையும் படாது. சரிங்களா? முதல் செய்தி பார்த்தீங்கன்னா சித்துசுவன் இந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்களா? ஓகேவா? ஆமாம். மூக்க முத்து உடலுக்கு அஞ்சலி. முன்னாள் முதல் அமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்க முத்து சென்னையில் நேற்று மரணம் அடைந்தார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திய காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆமாம், எனக்கு மூக்க முத்து அவர்கள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 7-8 படம் தான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். பிள்ளையோ பிள்ளை எம்ஜிஆர் அவர்கள் கிளாப் வச்சு ஸ்டார்ட் பண்ணார். பிள்ளையோ பிள்ளை அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, எல்லாம் அவளே, அண்டு பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், பூக்காரி, எல்லாம் அவளே, அப்படி இன்னும் ஒரு 1-2 படங்கள். எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன், ஞாபகத்துக்கு வரல. ஆமாம், நிறைய. சரி, ஓகே. அவர்கள் முத்து அவர்கள் ஆத்மா, ஆமாம், இறை அடியில், இயற்கை அடியில், இயற்கையின் இறை அடியில் அல்லது இயற்கை அடியில் சாந்தி அடைய நம்ம ஒரு நிமிடம் மௌனம் அஞ்சலி செலுத்தலாமா? ஓகே, சரிங்களா? ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ். ஆமாம், முத்து அவர்களே, இயற்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம அப்படி செய்திக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னாக்கா புதுடெல்லிங்க, தலைப்புச் செய்தி தான். கவர்னர்களுக்கு காலக்கெடு நிர்ணயித்த விவகாரம். ஜனாதிபதி எழுப்பிய 14 கேள்விகள் குறித்து சுப்ரீம் கோர்ட்டில் 22ஆம் தேதி விசாரணை. தலைமை நீதிபதி உள்ளிட்ட 5 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பேஜில் வேறு ஒன்றும் இல்லைங்க, விளம்பரம் தான் இருக்குது. தெரிஞ்ச விஷயம் தானேங்க இது. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஏகப்பட்ட விளம்பரம் இருக்கும். அப்படியே 2வது பேஜ் போயிடலாம். தயவு செஞ்சு அவசியம் எல்லோரும் நியூஸ் படிங்க. நியூஸ் ரொம்ப முக்கியம். ஆமாங்க, நான் படிக்காதவர்களை கூட நான் ஏற்றுக்கொள்வேன். படிக்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட நான் ஏற்றுக்கொள்வேன். வசதி, வாய்ப்பு, சூழ்நிலை, ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நியூஸ் கேட்குறதுக்கு என்னங்க காரணம் இருக்குது? ரோட்டில் வரவங்க கூட ஆமாம், இன்றைய செய்தியை பற்றி கேட்டால் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது கூட அப்புறம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா அப்புறம் என்ன மக்கள் இல்லை? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் தொடரும் அதிரடி விசாரணை. மேலும் 5 பெண்கள் சிறுநீரகம் விற்றது அம்பலம். போலி முகவரிகளால் அதிகாரிகள் குழப்பமா. இந்த செய்தி இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஒரு தடவை திருப்பியும் நான் எப்போ ஒரு தடவை படிச்சுட்டு ரிப்பீட்டடாக ஒரு தடவை படிச்சுடுறேன். ஆமாம், பள்ளிப்பாளையத்தில் தொடரும் அதிரடி விசாரணை. மேலும் 5 பெண்கள் சிறுநீரகம் விற்றது அம்பலம். போலி முக வரிகளால் அதிகாரிகள் குழப்பம். அப்புறம் முத்துவின் உடலை பார்த்து துக்கம் தாழாமல் அழுதபோது எடுத்த படம். கருணாநிதி மூத்த மகன் முத்து மரணம், தலைவர்கள் நேரில் அஞ்சலி. இப்போ பார்த்தீங்களா, நான் கூட முத்துங்க. ஆமாம், நான் ஒரு சாங் ஒன்று பண்ணி போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். திஸ் செய்தி பார்த்தீங்களா, அழுகிற காட்சி. ஓகேங்களா?
அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க பக்கத்துலேயே வேறு ஒரு செய்திங்க, சென்னை தான். முதலமைச்சர் ஸ்டாலின் உடன் ராகுல் காந்தி தொலைபேசியில் பேச்சு. முத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தாராங்க ராகுல் காந்தி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சென்னை தாங்க. என் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்து விட்டேன் முதலமைச்சர் ஸ்டாலின் உருக்கம். என் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்து விட்டேன் முதலமைச்சர் ஸ்டாலின். இதோ அந்த செய்தி இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் அப்படி கீழே இன்னொரு செய்திங்க, சென்னை தான். எடப்பாடி பழனிசாமி தலைவர்கள் அப்புறம் எல்லாருமே இரங்கல் தான். யாருக்கு? நம்ம பாருங்க முத்து. சரிங்களா? எல்லாருமே எல்லா தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கங்க, கேளம்பாக்கம் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் 5வது மாடியில் இருந்து குதித்து பெண் என்ஜினியர் தற்கொலையாகும். இதோ இங்கே இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். ஆமாம், இப்போ பார்த்தீங்களா? கேளம்பாக்கம் ஊர் கேளம்பாக்கம். விஷயம் என்னன்னு தெரியல, உள்ளே போனால் தான் தெரியும். நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம், ஏன்னா அப்படி ஒரு பெரிய அவசியம் என்ன இருக்குது. முக்கியமானதுன்னா நான் போய் டீட்டெயிலாக வாசிக்கிறேன். சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் 5வது மாடியில் இருந்து குதித்து பெண் என்ஜினியர் தற்கொலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கங்க, நகரி மது போதையால் ஏற்பட்ட விபத்து. லாரி மீது கார் மோதி 5 பேர் பலியாக. இங்கே இருக்குது இந்த செய்தி. இது டெய்லி நம்ம ஆயாம் அந்த செய்திங்க காணோம். இருக்குதா இல்லையாங்க? இதுதானா இந்த செய்தி தானா? நோ அது இல்லை. இங்கே இருக்குங்க. இருக்குது, சரியாக தெரியலங்க, கேமராவில் பதிய மாட்டேங்குது. அதுக்காக தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு காட்டுறேன். என்ன இருந்தாலும் நீங்கள் அதை படிக்க முடியாது. அப்படியே நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டால் தான் ஆச்சு. அதையும் நீங்கள் அதுவும் போச்சு. அப்புறம் அவ்வளோதான். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரையில் விசாரணையின் போது மரணம் அடைந்த அஜித்குமாரை போலி நம்பர் பிளேட் வாகனத்தில் போலீசார் அழைத்து சென்றது அம்பலம். மரத்தில் கட்டி வைத்து அடித்தது எப்படி என்பதை சிபிஐ அதிகாரிகள் முன்பு நடித்து காட்டிய தம்பி. போலீஸ் வாகனத்தில் அசல் மற்றும் போலி நம்பர் பிளேட்டுகள். அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் தன்னுடைய அண்ணனை தனிப்படை போலீசார் மரத்தில் கட்டி வைத்து எப்படி அடித்தனர் என்று நடித்து காட்டியதை படத்தில் காணலாம். மிகப்பெரிய கொடுமையான ஒரு சமாச்சாரம் என்னவென்றால், இந்த அஜித்குமாருடைய மரணம் தாங்க. ஒரு நல்ல தம்பி. ஆமாம், பத்ரகாளி அம்மன் கோவிலிலேயே பத்ரகாளி அம்மனுக்கு பாதுகாவலாக இருந்த ஒருவரை ஒரு 6 போலீஸார்கள் சேர்ந்து எஃப்ஐஆர் கூட போடாமல் 2 நாள் வச்சு அடின்னு அடித்து கொண்டு இருக்காங்கங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. ஜான் பாஸ்கோ நாக்கு மோசமான நாக்கு. ஜான் பாஸ்கோவுக்கு பெருசாக எதுவும் செய்ய தெரியாது, ஆனால் சாபம் கொடுக்க தெரியும். முனிவர்கள் சாபம் எப்படி இருக்கும் தெரியுமா? பழைய புராண கதைகள், அந்த கதைகள், இந்த கதைகள்லாம் போய் பாருங்கள். நிறைய துறவிகள் மண்ணா போ, கல்லா போ, சிலையா போ, பாம்பா போ, பூனையா போ, பட்டாம்பூச்சியா போன்னு மாற்றி விட்டுருவான். அப்படி தான் நானும் சொல்கிறேன். ஒழுங்காக ஆமாம், இந்த போலீஸ்காரர்கள் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட கேவலங்க காலங்காலமாக நடக்குது. இதுக்கப்புறமாவது போலீஸ்காரர்களோ இல்லை அரசாங்கமோ இல்லை மக்களோ இந்த குவார்டர் பிரியாணியெல்லாம் வாங்கி துண்ணுட்டு இந்த மாதிரி காரணங்கள் பெறுவதற்கு ஆதாரமாக ஹெல்ப்பாக உதவி செய்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இயற்கை விடாது. இப்போ பத்ரகாளி அம்மா நீங்கள் யார் கேள்வி கேட்கறதுனாலும் பத்ரகாளி விடாது. பத்ரகாளி அந்த ஊர் எல்லாம் ஒழுங்காக நீதிக்காக போராடுங்க. ஆமாம், ஏன் எதுக்கு கேள்வி கேளுங்க. புரியுதுங்களா? இதுக்கு மட்டும் நீங்கள் ஒழுங்கான தீர்வு நீங்கள் ஏற்பாடு பண்ணி தரலைன்னா, இந்த அநீதிக்கு சரியான விசாரணை கிடைக்கலன்னா கண்டிப்பாக இயற்கை களம் இறங்கும். இயற்கை களம் இறங்கினா என்ன ஆகும்? இல்லை, அது கேள்வியெலாம் கேட்காது. பூகம்பம் தான், இடி தான், மின்னல் தான், வெள்ளம் தான், சாவு தான், அப்புறம் சோத்துக்கு ரோடாக பிச்சை தான். இப்போவே அதுதான். இதை காட்டிலும் இன்னும் மோசமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால் ஒழுங்காக கேள்வி கேளுங்க, உங்கள் உரிமைக்காக போராடுங்க. அல்பத்தனமாக அந்த பிரியாணிக்கு கோட்டருக்கு காலங்காலமாக இன்றைக்கி நேற்று முந்தானாசு இல்லை, காலங்காலமாக. ஆமாம், 1947 இது தொடருது. அதுக்கு முன்னால் வெள்ளைக்காரன் ஏதோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சிருந்தான்.
எதையும் கேட்காதவனை போட்டு குமுறுன்னு குமுறுனான். என்னைக்கு விடுதலை என்ற பேரில் இவனுங்க எல்லாம் வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து விடுதலை வாங்குறோன்னு சொல்லி விடுதலையை வாங்கலை, அடிமைதனத்தை மேலே 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 வளர்த்து கொள்வதற்கு விடுதலை வாங்கியிருக்கான். விடுதலையும் வாங்கல, ஒன்றும் நம்ம இருட்டினில் பெற்றோம், இன்றும் இருட்டில் தான் வாழுகிறோம். புரியுதுங்களா? எதுவும் சுத்தம் கிடையாது. சரி, பார்த்தா கேட்ட கேளுங்க, கேட்காதுனா இயற்கை வருது, அது கேட்கும் கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்கள். சரி, அடுத்த செய்திக்கு நம்ம போயிடுவோம். ஆமாம், சென்னை எதை பற்றி வேண்டுமானாலும் புலன் விசாரணை செய்ய அமலாக்கத்துறை ஒன்றும் சூப்பர் போலீஸ் இல்லை ஹைகோர்ட்டு அதிரடி உத்தரவாம். அதே அங்கே பாருங்கள் எப்படி, எதை பற்றி வேண்டுமானாலும் புலன் விசாரணை செய்ய அமலாக்கத்துறை ஒன்றும் சூப்பர் போலீஸ் இல்லை ஹைகோர்ட்டு அதிரடி உத்தரவு. சூப்பர் போலீஸ் தான் என்னங்க, இந்த அவெஞ்சர் மாதிரி, ஸ்பைடர்மேன் மாதிரி, இந்த பேண்டம் மாதிரி, பேட்மேன் மாதிரி யாராவது வரணும்னு கேட்குறாரா? இன்னாங்க ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது, ஒன்றுமே புரியலே உலகத்திலே. அப்படி தான் போகுது, எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் விளம்பரம் தான். ஏன்டா 7 ரூபா கொடுத்து இந்த பேப்பரை வாங்குற அப்படின்னு அடிக்கடி என்னை கேள்வி கேட்டுப்பேன். நான் ஏன் தெரியுங்களா, முழுக்க விளம்பரம் தான். ஒரு விளம்பரத்தை பார்க்குறதுக்கு 7 ரூபாயை செலவு பண்ணுமாங்க? சரி, ஓகே, அடுத்தது பார்த்துடுவோம். புவனேஸ்வரம். ஆமாம், சிறுமியை உயிரோடு தீ வைத்து எரித்த மர்ம கும்பல் பட்ட பகலில் நடந்த கொடூரமாக. புவனேஸ்வருக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஆமாம், புவனேஸ்வர். புவனேஸ்வருங்க, புவனேஸ்வர். அங்கே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? சிறுமியை உயிரோடு தீ வைத்து எரித்த மர்ம கும்பல் பட்ட பகலில் நடந்த கொடூரமா. இவர் யாரோ ஒருத்தர் சொல்லுவோம்னாங்க, அவர் பேர் என்னங்க, மோடி. ஆமாம், பிரதம மந்திரி. ஆமாம், என்னங்க பண்ணுறாரு? அது சரி, அவர் 40 லட்சம் 50 லட்சத்தில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்கேயாவது வெளியூர் ஃபாரின் போயிருப்பார். புவனேஸ்வருக்கு கொஞ்சம் போக சொல்லுங்க அவரை. அதுக்கப்புறம் லண்டனில் ஆடி கிருத்திகை. லண்டன் நகரில் உள்ள முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடந்தன. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் சஷ்டி கவசம் பாடி முருகனை வழிபட்ட காட்சி. ஸோ பார்த்தீங்களா, லண்டனில். ஓகே, நாட் இயர், லண்டன். ஓகேவா, இங்கே கிடையாதுங்க, லண்டனில். அதுக்கு அடுத்தது கீழே ஒரு செய்தி இருக்குது, அது பார்த்தீங்கன்னாக்கா அது வேணாம், அது எனக்கு பிடிக்கல. அப்புறம் சென்னை தான். 2014 முதல் 2024 ஆண்டு வரையில் இந்தியாவில் 89,441 அரசு பள்ளிகள் மூடல். தமிழ்நாட்டில் மட்டும் 239 பள்ளிகள். மை காட். சோறு போடுறான் வாடா படிக்கிறதுக்குன்னு கூப்பிட்டாரு காமராஜர். 2014 முதல் 2024 ஆண்டு வரையில் எவ்வளோ 10 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே 81,441 அரசு பள்ளிகள் மூடல். தமிழ்நாட்டில் மட்டும் 239 பள்ளிகள். நான் ஏற்கனவே திட்டுவேன், மட்டப்பயலுக, முட்டா பயலுக, படிக்காத பயலுக, அறிவில்லாத பயலுக, எச்ச பிச்ச கோட்டருக்கும் பிரியாணிக்கும் தன்னுடைய உயிரிலும் மேலான ஓட்டை விற்கிற தட்டேந்திங்க, கையேந்திங்க, அல்லக்கைங்கன்னு கேவலமாக பேசுவேன். இப்போ இதில் வேறு தமிழ்நாட்டில் மட்டுமே 239 பள்ளிகள் மூடலாம். கிழிஞ்சுது படித்து கிழிச்சு. ஆமாம், இனிமேல் இவர் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறார். போங்க, காப்பாற்றுங்க. அப்படி போகுது. சரி, அதுக்கப்புறம் மும்பையில் நடந்த படப்பிடிப்பு. சண்டை காட்சியில் ஷாருக் கானுக்கு காயம். மேல் சிகிச்சைக்கு அமெரிக்கா சென்ற. ரொம்ப முக்கியம். அங்கே இருக்குதுங்க, இதோ இருக்குது. ஆமாம், ரொம்ப முக்கியம். ஆமாம்,
அப்பா அம்மாவை வணங்குங்கடான்னா கட் அவுட்டை கரண்ட்டு கம்பியில் கட்டி காக்கா மாதிரி கரண்ட் அடித்து சாவறான் இந்த காலத்து பயிடுவோம். ஏடா சினிமா பார்க்குறதுக்காடா, சினிமாக்காரனுக்கு கட் அவுட்டு கட்டுறதுக்காடா உங்கள் அப்பா உங்கள் அத்தா உனக்கு சொத்தை போட்டு மாடை மேய்ச்சி பன்னியை மேய்ச்சி கழுதையை மேய்ச்சி ஸ்கூலுக்கு அமிச்சான். அடப்பாவீங்களா அடப்பாவீங்களா, என்ன வர்க்கம்டா, என்ன நாதாரி பசங்கடா நீங்கள். திருத்த முடியாதா, திருத்த முடியாது உங்களுக்கு. மும்பையில் நடந்த படப்பிடிப்பு சண்டை காட்சி, ஷாருக்கானுக்கு காய மேல் சிகிச்சைக்கு அமெரிக்கா சென்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தெருவில் 10 திருட்டு நடக்குதுப்பா, ஓட்டு கேட்க வரேன்னு சொல்லிட்டு காந்தினுக்கிற பேண்ட் சட்டையெல்லாம் திருட்டிட்டு போயிடுறான். துணியை துவைச்சி போகிறதுக்கு பயமாகுது. அதுவும் திமுககார பசங்க ஏற்கனவே திருட்டு பசங்க. நான் சொல்லிட்டு இந்த திமுககாரனுங்க எவனாவது தெருவில் ஓட்டு கீட்டு வந்தானா ஜாக்கிரதையாக இருங்க. ஃபோன் நம்பர் கேட்குறான்னா யாரும் அவனுக்கும் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்காதீங்க. நான் 2-3 தெருவில் போய் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அவன் ஃபோன் நம்பர் கேட்குற வாக்கில் பொண்ணுங்களை தூக்கின்னு போடுவான். திட்டு போயப்பா, கேடி பையன். திமுக பசங்கன்னா திட்டு பசங்கன்னு தெரியாதா உனக்கு? திமுக பசங்கன்னா திட்டு பசங்க, ரவுடி பசங்க, அயோக்கிய பசங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லை, 1969 இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது, இன்னமும் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது விடு. சென்னையிலிருந்து சிவமொக்கா புறப்பட்ட விமானத்தில் எந்திர கோளாறு, 85 பயணிகள் உயிர் தப்பினர். மீனம்பாக்கத்துலையாங்க. இது என்னங்க சிவமொக்கா? அப்படி சென்னையிலிருந்து சிவமொக்கா புறப்பட்ட விமானத்தில் எந்திர கோளாறு. எங்கெங்க இருக்குது இந்த ஊர்? அது என்ன தெரியல, அது எங்கே இருக்குது நமக்கு என்னங்க. நம்ம போகல, நம்ம நீங்களும் போகாதீங்க விமானத்தெல்லாம். நம்ம டெய்லி விமானம் மேலேருந்து கீழே விழுது, கீழே வெடிக்குது, மேலே போகாமே வெடிக்குது. பார்த்து ஜாக்கிரதை. துட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்றதுக்காக வேணா போய் விமான பயணம் செய்ய, அப்படியே வெடிக்கும், அப்படியே செத்துப்போம். அப்புறம் கடந்த 6 மாதங்களில் கோவாவுக்கு சென்ற 54 லட்சம் சுற்றுலா பயணிகள், மகத்தான சாதனை என்று அரசு அறிவிப்பு. அது சரி, நான் சின்ன புள்ளியிலேயே போயிருக்கேன். கோவா எனக்கு மெட்ராஸ் மாதிரி. ஆமாம், சின்ன சண்டைனால அடுத்த நிமிஷம். ஆமாம், ஒரு ஜோல்லா பைய தூக்கி போட்டுப்பேன், ஒரு லுங்கியை கட்டிப்பேன், கையில் காசு ஈஸி எதுவுமே இருக்காது, 10 பைசா இருக்காது. அப்புறம் எப்படி போகணும்னு கேட்குறீங்களா? திருட்டு ட்ரெயின் தான், அப்புறம் எப்படி போவாங்க? ஆமாம், அப்படி சென்னையிலேருந்து அப்படியே வாஸ்கோடகாமலேருந்து அப்படியே லிஃப்ட்டு அப்படின்னு எடுத்து போய் கோவாவில் 8 ரிசார்ட், 33 பீச் என்னமோ இருக்குது, சரியாக ஞாபகம் இல்லை. நான் இப்போ சொல்ல வரல, நான் சொல்கிறதெல்லாம் 2000க்கு முன்னாலேயே, அதாவது 25-30 வருஷத்துக்கு முன்னாலேயே கோவா எனக்கு சென்னை, கோவா, டெல்லி, கில்லி, பாம்பே, கிம்பே, மயில், மண்ணாங்கட்டி, நார்த் இந்தியா பூரா எல்லாம் சுற்றிருக்கேன். சுற்றி நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பசி, பஞ்சம், ஏழைகள், அசுத்தம், நாத்தம், ஆமாம், திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம், முள்ளமாரித்தனம், முடிச்ச உகரத்தனம், எந்த ஒரு நல்லவனையும் நான் பார்க்கவில்லை. எல்லா இடங்களிலேயும் நான் பார்த்தது வறுமை, நாத்தம், அசுத்தம், சொறி, சரங்கு, புண்ணு, விபச்சாரம், கள்ளக்கடத்தல், இதை தான் பார்த்தேன் வாழ்க்கையில். சரி, அது போட்டும், அதை பற்றி பேசினா ஆக போகுது. அதுக்கு அடுத்தது இணையதள கலாட்டா. புது மாப்பிள்ளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதாவது புது மாப்பிள்ளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே? ஆடி மாதம் மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்படாத. அடுத்த வருடம் எப்போடா அம்மா வீட்டுக்கு போவாங்கன்னு நீயே யோசிச்சுப்பாரு. ஒன்றுமே புரியல. வருஷது புது மாப்பிள்ளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா? புது மாப்பிள்ளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே, ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே அப்படின்ட்டு. ஆடி மாதம் மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்படாத. அடுத்த வருடம் எப்போடா அம்மா வீட்டுக்கு போவாங்கன்னு நீயே யோசிப்பாரு. இங்கே இருக்குது, பார்த்து படிச்சிங்க. அந்த பிளர் இருக்கா?
ஃபஸ்ட்டுங்க அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்தது கீழே இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னான்னு தெரில. என்னமோ போடுறது ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒன்று இருக்குது. திருச்சி புது பஸ் நிலையம் 10 கிலோமீட்டர் தள்ளி கட்டி இருக்காங்க மாப்பிள்ள. விடியா எங்கள் சென்னையில் பக்கத்து மாவட்டத்தில் புது பஸ் நிலையம் கட்டி இருக்காங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லையாங்க. கிளாம்பாக்கத்தை கலாய்க்கிறாங்க, கிளாம்பாக்கம் இல்லை அதை கலாய்க்கிறாங்க. அதான் தான் பாருங்களேன், திருச்சி புது பஸ் நிலையம் 10 கிலோமீட்டர் தள்ளி கட்டி இருக்காங்க மாப்பிள்ள அப்படின்னுறாரு ஒருத்தர். விடியா எங்கள் சென்னையில் பக்கத்து மாவட்டத்தில் புது பஸ் நிலையம் கட்டியிருக்காங்க, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லை. இதோ இது பாருங்க. ஓகேவா, தெரியுதா? பிளர் இருக்கா? பிளர் இருக்கா என்ன? சரி, ஓகே. அடுத்தது ஒன்று இருக்குது, அதையும் நான் பார்ப்போம். ஒரு சனம் தொங்கிருச்சி ஊதக்காத்து அடிச்சிருச்சி பாவிவானம் தூங்கலையே அது ஏனோ புரியலையே. 2GB இன்னும் முடிஞ்சிருக்காங்க. 2GB இன்னும் முடிஞ்சிருக்காங்க. இது பாருங்க, சாம நல்லா இருக்குதா? ஐ லைக் திஸ். பார்த்தீங்களா? ஒரு சனம் தூங்கிருச்சு ஊதக்காத்தும் பாவிமானம் தூங்கலையே அதுவே இன்னும் புரிய. ஜிபி இன்னும் முடியலையா? ஜிபி முடிஞ்சவனையா அதுவே தானாக தூங்கிடும் போல இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே, குட். நைஸ். அப்புறம் இது ஒன்று படிக்கும்போது அரசு பள்ளியில் படிக்கிறேன்னு சொல்ல தயங்கினதும் இப்போ பார்க்கறது அரசு வேலைன்னு கெத்தாக சொல்கிறதும் ஒரே அலோ. படிக்கும்போது அரசு பள்ளியில் படிக்கிறேன்னு சொல்ல தயங்குவார். படிக்கும்போது அரசு பள்ளியா, கரும்பு, அது ஒரு ஸ்கூல், அது கரும்பம். வாத்தியாருக்கே படிக்க தெரியாது. வாத்தியார் அவனே படிக்க தெரியாதவன் ஏதோ கவர்மெண்ட்டில் இல்லை கட்சியில் அவங்க அப்பா ஆத்தா கீத்தா எவ்வளோது ஒருத்தையும் மாடு கீடு மேய்ச்சின்னு இருந்திருப்பேன், இல்லை பண்ணி மேய்ச்சின்னு இருந்திருப்பேன், இல்லை கக்கூசு. கவர்மெண்ட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட்டு கழுத மேய்க்கிற அந்த கவர்மெண்ட்டு, காலைல காசுனாலும் கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் படிக்க வேணான்னு தோணுச்சான். அதுக்கப்புறம் படிக்காத நாய் தானே என் துட்டை கொடுத்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குது. வேலை பார்க்கும்போது சுகமாக இருக்குதான். கவர்மெண்ட்டில் சுகமாக தான் இருக்கும். கல்கண்டு புக்கு படிக்கலாம், புத்தகம் படிக்கலாம், ஏமாற்றலாம், லஞ்சம் வாங்கலாம், டேபிள் அடியில் துட்டு வாங்கலாம். சூப்பராக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு கஷ்டமாக தான்ப்பா இருக்கும். ஆமாம், படிக்காமல் போடலாமல் அதுக்கப்புறம் போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அது கூட வேணாம்ப்பா. கட்சிக்காரன் நாய்க்கு பிஸ்கட் போட்டால் போதும். கட்சிக்காரன் நாய் இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, அதுக்கு மேலே ஒரு டவலு, ரோடாக இப்போ பிச்சை எடுத்துன்னு இருப்பான்ப்பா. தெருவா ஓட்டு போடுங்கன்ட்டு. அந்த பிச்சைக்கார பையனுக்கு துட்டு கொடுத்தா நான் வேலை வாங்கி கொடுத்துட்டு போகிறான். பிச்சைக்கார பசங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இதுதான்ப்பா. அதோ இங்கே அது வேறு காட்டாமல் விட்டுட்டுன்னு கோச்சிக்கு போகிறீங்க. பிளராக இருக்குதா? அதான் இதுதான். சரி, அதுக்கப்புறம் கீழே இன்னொரு விஷயம் இருக்குது. ஏடிஎம்முக்கு போய் 500 ரூபாயை எடுத்துட்டு ரசீதை கசக்கி தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு பர்ஸை திறந்து பார்த்தா பர்ஸுக்குள்ள ரசீது இருக்குது. என்னப்பா அது ஒன்றுமே புரியல. என்னது? ஏடிஎம் போய் 500 ரூபாயை எடுத்து ரசீதை கசக்கி தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு பர்ஸை திறந்து பார்த்தா பர்ஸுக்கு ரசீது இருக்குது. அப்போ 500 ரூபா நோட்டை கசக்கி போட்டானோ? பைத்தியக்கார பசங்க பண்ணுவானுங்க, எல்லாம் செய்வானுங்கப்பா. நம்ம ஆளுங்க எல்லாம் பண்ணுவானுங்க. ஓகேவா? சரி, இப்போ இது நான் 5வது பக்கம். இதுக்கப்புறமும் ஏதாவது படிக்கணுமா சொல்லுங்கப்பா. இல்லை இப்படியே யாரை கட்டிட்டுலாமா? இதுக்கப்புறமும் படிக்கின்றீங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக அதே தான்ப்பா இருக்கும். என்னது? கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு. ஆமாம், மீனம்பாக்கத்தில் தங்கம் கடத்தியவர்களை கைது செய்யவில்லை, ஆனால் கடத்திய தங்கத்தை எல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஆட்டையை போட்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டோம்.
இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆமாம், துருவி 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 முழுக்க 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 பார்த்தாலும் இவ்வளோ தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படித்தாலும் இதை யாரும் பார்க்க போகிறதில்ல. ஸோ அன்பானவர்களே, இப்படி தான் இந்த கதை போகுது. அப்புறம் தஞ்சாவூர் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரார்த்தனை செய்துவிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றிய போது எடுத்த படம். அருகில் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன், பேராலய அதிபர் இருதயராஜ் ஆகியோர் உள்ளனர். விவசாயிகள் மீனவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பள்ளி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஏங்க இப்போ இருக்கிற மடிக்கணினியில் அப்படியே படித்து அப்படியே பெரிய லண்டனில், அமெரிக்காவில், ஜெர்மனியில், சுவிட்சர்லாண்டில் போய் வேலை பார்க்குறானா? நீ கொடுத்த 3ஆவது நாளே கொண்டு போய் விற்றுட்டான். கொடுத்த 3ஆவது நாளே விற்றுட்டான்பா. மடிக்கணினி, சைக்கிளு, அரிசி இருக்கிறாயா? ரேஷன் அரிசியை இந்திக்காரனுக்கு 5 ரூபாய்க்கு நீ கொடுக்குற ஓசி அரிசியை அவன் 5 ரூபாய்க்கு தெரு மேலே எங்கள் தெருவிலே போகிறானுங்க பாவம் இந்திக்காரனுங்க மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு நக்கின்னு போயிடும் சோத்துக்கு. இந்திக்காரன் இல்லைன்னா தமிழ்நாடு நக்கு 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 நக்குன்னு பண்ணி அந்த பிஏ தின்னும்பார். அப்படி தான் பிஏ தின்ற நிலை இவனுங்களுக்கு வந்து விடும். ஏன்னா டீ கடை, அயன் கடை, கொளுத்து வேலை, ஹோட்டல் வேலை, ரயில்வே வேலை, பஸ் வேலை, எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் வேலை செய்கிறான். தமிழ்காரன் ஓசிகள் எல்லாம் அப்பா கடையில் குடிச்சிட்டு ஆட்டையை போடுறான். தமிழன்டா தமிழன். என்ன அளவோ போங்க. விவசாயிகள் மீனவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பள்ளி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மடிக்கணினியை வாங்க வேணும். 3ஆவது நாளே கொண்டு போய் காயலாங்கடையில் போட்டுரு, இல்லை பல்லாவரம் சந்தையில் விற்றுடு. சரியா? அப்புறம் அது அப்படி ஒரு மேட்ருக்கு இருக்குது, வேணா பார்த்துங்க. இதெல்லாம் காண்டா இருக்குது எனக்கு. இதெல்லாம் படிக்கும்போதே அப்படியே சும்மா மூக்கு மேலே வருது கோபம். என்ன பண்ணுறது? படிக்க தான் முடியும், அடிக்கவா முடியும்? அப்புறம் தமிழ்நாட்டில் மேலும் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் மேலும் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை. ஜாக்கிரதையாக இருங்க. டிசம்பருக்கு இன்னும் நாள் இருக்குது. டிசம்பருக்கு நாள் இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்படாதுங்க. இதெல்லாம் சமாளிச்சிடலாம். ஆனால் டிசம்பர் சமாளிக்க முடியாது. எண்ட் ஆஃப் டேஸஸ், எண்ட் ஆஃப் உலகம் முடியும் நாள் டிசம்பர் தானோ? ஆமாப்பா, எல்லா நல்லவருக்கும் டிசம்பரில் செத்து போடுறாங்க. சரி, ஓகே, பார்த்துப்போம். அப்புறம் இன்ஜினியரிங் படிப்புக்கான முதல் சுற்று கலந்தாய்வில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ படிப்புகளில் சேர அதிக மாணவர்கள் விருப்பம். ஏஐ தரவு அறிவியல் விருப்ப பட்டியலில் பின்னுக்கு சென்றனர். கடவுள், இது என்னையா சோதனை? மறுபடியும் சென்னை தான். இன்ஜினியரிங் படிப்புக்கான முதல் சுற்று கலந்தாய்வில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ படிப்புகளில் சேர அதிக மாணவர்கள் விருப்பம். ஏஐ தரவு அறிவியல் விருப்ப பட்டியலில் பின்னுக்கு சென்றனா. நான் தயவுசெய்து சொல்கிறேன். ஆமாம், சின்ன பிள்ளைங்களே, வாலிப பெண்களே, இந்த படிப்பு கிடிப்பெல்லாம் ஏற காட்டிடுங்க. படிப்புலாம் இனிமேல் உங்களுக்கு சோர்படாது. படித்தவன் எல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அயல்நாடு, ஃபாரின், அங்கே இங்கெல்லாம் போய் எப்படி கூட்டம் போட்டு ஏமாற்றலாம். யாரை? அவனை ஏமாற்றிக்கிறான். ஏழை மக்களிடம் இருக்கிற 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா காசை லோனை வாங்குறியா, கம்மலை வாங்குறியா, ஜாக்கெட்டை வாங்குறியா, ஒரு புடவை வாங்கிக்க, 2 புடவை இலவசமாக தரேன், ஒரு பிரியாணி 1 கிலோ இருந்தால் 1 பக்கெட்டு பிரியாணியா 2 பக்கெட்டு கொடுக்குறேன். என்னையா நாடு இந்த நாடு? கேவலமான நாடு. இந்த மாதிரி ஒரு நாடை நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, நான் தான் ஒருவேளை தப்பாக புரிஞ்சிக்காமல், அறிவு இல்லாமல், முட்டாள்தனமாக, எதுவுமே கற்றுக்காத அப்பாவியா, அப்ராணியா, உங்களை மாதிரி வாழ தெரியாத, உங்களை மாதிரி பிழைக்க தெரியாத ஒரு அல்ப ஜீவனாக வாழ்ந்துன்னுக்குறான். அந்த கருமத்தையாவது சொல்லுங்கப்பா. எப்படிப்பா பழிக்கிறீங்க? உங்களை மாதிரி எனக்கு பழிக்க தெரியலையேப்பா. சரி, அதுக்கு என்ன பண்ணுறது? நான் நேர்மையானவன், நீங்கள் நேர்மை இல்லாதவர்கள். நீங்கள் எதை செய்தாலும் உலகம் ஏற்றுக்கொள்ளும். நான் எதை செய்தாலும் சொன்னாலும் உலகம் ஏற்காது. ஏன்னா நான் நல்லவனாச்சேன்.
என்ன பண்ணுறது? ஆமாம், பயணம் கூட சேர்ந்து தான் பண்ணணும். ஆமாம், ஊரோடு ஒற்று வாழணுமா? என்னது? ஊரோடு திருட்டு பசங்களோட ஒத்து வாழணுமா? அப்படி ஒத்து வாழ்னாலும் வெட்டி போட்டுருவானாமா. ஊரோடு ஒத்து வாழ், திருட்டு பயல்களோடு என்ன சேர்ந்து வாழ், பீயோடு பீயாய் சேர்ந்து இரு, மூத்திரத்தோடு மூத்திரமாய் சேர்ந்து வாழுன்றான். என்ன பண்ணுறது? நம்ம என்ன சுத்தமாக இருந்தாலும் அசுத்தத்தோடு சேர்ந்து வாழ்ந்து தானே மடிந்து போக வேண்டும். சரி, நடக்கட்டும். அதுக்கப்புறம் கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவிக்கு கொடுமை, மதுரை போலீஸ்காரர் கைது, திருப்பூரில் மடக்கி பிடித்த போலீஸ்காரர் பூபாலனா. பாருங்கடா, இவர் தாங்க அது. பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. வேலியை பயிரை தின்பது இதுதான். என்னது? வேலியை பயிரை தின்னுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவர் தான் இவர். ஆமாம், கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவிக்கு கொடுமை, மதுரை போலீஸ்காரர் கைது, திருப்பூரில் மடக்கி பிடித்த போலீஸார். இந்த வாரத்தில் மட்டுமா? இந்த மாதத்தில் இன்றைக்கின்னா தேதி இன்றைக்கி? ஆமாம், வருஷத்து இங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கேன். ஆமாம், ஜூலை 20. இது கூட சரியாக தெரியாமல் இருக்குது. அது சரி, நம்ம வீட்டில் கடிகாரம் இருக்குது, டைமை தான் பார்க்கணுமே தவிர சின்ன முள்ளும் பெரிய முள்ளையும் என்றைக்காவது நம்ம பார்க்குறோமே? நம்ம வீட்டு கடிகாரம் தான். இப்படி பார்த்தா டைம் அதுவும் தப்பாக ஓடும். அப்படியே பார்த்துட்டு ஓடுவோம். அவசரம், அவ்வளோ அவசரம். ஏன்னா தாஜ்மஹாலை போய் விலைக்கு வாங்க போகிறாரு, நம்ம அமெரிக்காவில் போய் அதிபராக வாழ போகிறாரு. அவ்வளோ அவசரம். அந்த சின்ன முள்ள ஒரு நாளாவது உத்து பார்த்துருக்க மாட்டான். அந்த பெரிய முள்ள என்னைக்காவது உத்து பார்த்துருக்க மாட்டான். அந்த டைம் பீஸில் இருக்கிற தூசு அழுக்கு அதையாவது தொடச்சிருக்க மாட்டான். அடக்கருமமே. இதெல்லாம் ஒரு கொடுமை என்னென்னா, பேட்டரியே மாற்றாமல் கரெக்டு டைமுன்னு சொல்லுவோம். எவ்வளோ கேவலமானவன்டா டேய் நீங்கள், ரொம்ப கேவலமானவனுங்களா. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் ஊரெல்லாம் வாழணும்னு வச்சுக்கேன், 10 தலை ராவண மாதிரி 10 தலை இருக்கணும். ஆமாம், 10 இதயம் இருக்கணும். ஆமாம், எல்லாத்தையும் சகிச்சிக்கக்கூடிய ஒரு மனசு பத்தாது. ஆமாம், 2 மனம் கூட பத்தாது. 2000 மனசு இருந்தால் தான் உங்கள் மாதிரி ஆளுகள் கூட வாழ முடியும். ஓகேவா? சரி, அப்படிலாம் போகுது கதை. அப்புறம் காசாவில் நிவாரண பொருள் வாங்க காத்திருந்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு, 30 பேர் சாவாங்க. அதுக்கு தான் நான் அடிக்கடி இந்த கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, சாமி இல்லை, சிலை இல்லைலாம் சொல்லுவேன். காசா 99% காசாவை நிறவிட்டானுங்க, மண்ணு மோடாகிட்டானுங்க, சுடுகாடு ஆகிட்டானுங்க. எங்கே பார்த்தாலும் பிணங்கள், கைகள், கால்கள், கண்கள், இதயம்னு தனித்தனியாக கிடக்குது போல இருக்குது. காக்கா, குருவி, கழுகுகள் திருந்தா தெரில, ஏதோ நம்ம கிளிப்பிங்ஸ் பார்க்குறோம், நம்ம என்ன நேர்லேயே போய் பார்த்தோம். அதே மாதிரி தான் இஸ்ரேலு, அதே மாதிரி தான் உக்ரைன், அதே மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் இன்றைக்கும் செய்யலாம். அந்த காலத்தில் தான் அந்த கொலம்பஸ் திருட்டு பையன், யார், கிறிஸ்டோஃபர் கொலம்பஸா, அந்த நாதாரி. அப்புறம் இன்னொரு நாதாரி ஒன்று இருந்தது, அந்த இதுலேருந்து போர்த்துகீஸ்லேருந்து வந்தது அந்த நாதாரி தான் வாஸ்கோடா காமா, காலிக்கட்டு கீழிக்கட்டு இங்கெல்லாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆமாம், மெழுகு வாங்கிறது, அப்புறம் அந்த மசாலா பொருட்கள் அதெல்லாம் வாங்கி கூட்டு போய் அங்கே வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி கடைசியில் மனுஷங்களை பிடிச்சின்னு போனானுங்க. மனுஷங்களை, ஆஃப்ரிக்கன்ஸ், அந்த மாதிரி லட்சக்கணக்கான ஆஃப்ரிக்கன்ஸில் கப்பலில் 30,000 40,000 பேரை ஒரே கப்பலில் போட்டு அடித்து 8 நாள் 10 நாள் 2 மாதம் 3 மாதம்னு கடலில் கட்டி போட்டு சவுக்கில் அடித்து சோறு தண்ணி கூட கொடுக்காம கொண்டு போய் அங்கங்கே ஸ்பைன் கீன் அங்கங்கெல்லாம் விற்றானுங்க. அந்த காலம் அது ஒரு கொத்தடிமை காலம். ஏலம் விடுவானுங்க. நல்ல திடாகாத்திரமாக இருக்கிறவனுக்கு ஒரு ரேட்டு, ஒல்லி மாதிரி நோஞ்சா மாதிரி இருக்கிற மாதிரி என்ன மாதிரி உள்ளவனுக்கு ஒரு ரேட்டு, கிளவி குமரி எல்லாரையும் ஏலம் விட்டானுங்க, விற்றானுங்க. அது ஒரு காலம். நீங்கள் நல்லா பேண்ட்டு கிண்ட்டு சட்டை கிட்டெல்லாம் போட்டுக்கின்னு ஜாலியாக அதே வேலையை குவாட்டரையும் பிரியாணியும் கொடுத்துட்டு செய்கிறானுங்க. ஆமாம், பொண்ணை கடத்துகிறான்பா, விற்கிறான்பா, துபாயில் விற்கிறான், அங்கே விற்கிறான், இங்கே விற்கிறான், கண்ணை பிடிங்கி விற்கிறான், இதயத்தை பிடிங்கி விற்கிறான், கிட்னியை கேட்டு வாங்கி விற்கிறான். இந்த இப்போ கூட ஒரு இப்போ செய்தியில் பார்த்தேன், எங்கேயோ மதுரையில் எங்கேயோ கிட்னியை விலை பேசி வாங்கி நிறைய பேர் இருக்கிறான், ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். கிட்னியை வாங்கி அவனுக்கு நம்ம 5 லட்சம் வாங்குவான், 10 லட்சம் வாங்குவான். கிட்னியை கொடுத்தவனுக்கு ஒரு 40,000 50,000 கொடுப்பான். அதில் அதையும் கொடுக்க மாட்டான், ஓடுறான்னு அடித்து தொட்டி விட்டுருவான். ஆமாம், இந்த ரோட்டில் அங்கங்கே பிச்சை எடுக்கிறது இல்லை, அதெல்லாம் பொறுக்கி கூட்டின்னு போவான். 10 பேர் 20 பேர் அழகைங்க இருக்கிறானுங்க, 30 பேர் 40 பேர் போய் எல்லாரையும் கூட்டுவாங்களா ஒரு பங்களா வீடு எடுத்து.
ஒரு கேபிள் டிவி ஒன்று போட்டு விட்டுட்டு அதில் ஏதாவது சினிமா படத்தில் அந்த தனுஷ் அஜித் விஜய் படத்தை எதையாவது போட்டு விட்டு பார்த்துட்டு கிடக்குனா சோறு கீரெல்லாம் வாங்கி கொடுப்பான். நல்லா உடம்பெல்லாம் தேற்றி விட்டு அதுக்கப்புறம் அந்த டோனர் கீனர்னு நிறைய லிங்க் இருக்குது புரோக்கர்ஸுங்க. அந்த மூலியமாக அவனை பிடிச்சி பணத்தை வாங்கி கருமை அளவு தரித்திரம் பிடிச்ச நாடு யாது நாடாயா அது? இல்லை நாடான்னு கேட்குறேன். என்னைக்கு இந்த பசங்க இந்த சின்ன பசங்க இந்த வாலிப பசங்க இந்த இளைஞருங்க எங்களுக்கு அறிவு வருதோ அன்றைக்கி தான் இந்த உலகம் உருப்பிடும். இல்லைன்னா அந்த பிள்ளைங்க அதுங்க பகிர பிள்ளைங்க ஆமாம் அது பொறுக்குறது அது எப்படி பொறுக்குது? பீச்சியாக பொறுக்குது, தியேட்டராக பொறுக்குது. பிள்ளைய வேற வச்சுக்கிட்டு சில பெண்கள் வந்து இடுப்பு இங்கே அணைச்சிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் மாரை காட்டி தொப்பில் காட்டி 300 400 500 வேற பேசுகிறத நான் எங்கள் நாளாக பார்த்துருக்கேன். இப்போ கூட வாங்க கூப்பிட்டு போகிறேன். சும்மா சென்னை பூரா எங்கெங்கெல்லாம் இவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவர்களை எல்லாம் பார்த்து நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஏன் தெரியுமா? அல்பம் இப்போவும் மறுபடியும் திமுககாரங்க இல்லை அதிமுககாரங்க காசு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. வாங்கி தின்னுட்டாயா? வாங்கி தின்னு பழக்கப்பட்டான். இன்றைக்கி நேற்றா பழக்கப்பட்டான். எத்தனையோ காலத்துக்கு முன்னாலேயே இந்த காசை வாங்கி தின்னுட்டு ஓட்டு போடுற பழக்கத்தை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நாடை இன்னைக்கு நாசமாக்கி விட்டாங்க. இது மாறணும்னா அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளைகளே, என் அற்புதமான பிள்ளைகளே, எந்த குற்றமும் செய்யாதவர்களே, 8 வயசு நீ தாண்டிட்டாவே நீ துரோகியாக மாறிடுவ, கெட்டவன் ஆயிடுவ. 8 வயசு பசங்க பண்ணுற அமக்கலத்தை பார்க்க முடியல, சகிக்க முடியல. இந்த கண்கள் அழுவுது. எவ்வளோ அயோக்கியத்தனங்கள் வெட்டுறாயா? 8 வயசு 9 வயசு பையன் குச்சம் கிச்சம் எதுவுமே இல்லை. திருடுறான், வெட்டுறான். தாயை போய் மேட்ருக்கு கூப்பிட்றான்யா. எவ்வளோ கேஸ் இருக்குது என் வீட்டாண்டெல்லாம் நடக்குது. நானே இந்த செங்கல்பட்டு இந்த முதிய இந்த பசங்க இளைஞர்கள் சீர்திருத்த இதுவா இந்த மாதிரி சில இடங்களுக்கெல்லாம் வந்து நான் கூட்டு வா சவுக்கில் போட்டு அடி போட்டு 4 மிரிச்சு கூட்டு போய் சேர்த்து விட்டுருலான்னு அந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. எல்லாமே மறைக்கப்படுகிறது. அவர்களுக்காக புஸ்தகங்கள், அவர்களுக்காக வந்து சில பக்கம் ஆமாம் என்னது நடுவில் சில பக்கத்தை காணுன்ற மாதிரி இவனுங்களுக்கு வேண்டிய பக்கத்தை மட்டும் வச்சுப்பானுங்க. இவனுங்களுக்கு வேண்டாத பக்கங்களை கீழ்ச்சிடுவானுங்க. சரி, இதுக்கு மேலே ஃபுல்லாக நான் படித்தேன்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயந்தான் அது உள்ளே இருக்குது. அதுக்கு முன்னால் இதெல்லாம் பாருங்கள். இது வந்து என் சேனல். இதை பார்த்தீங்களா? அப்படியே பார்த்தீங்களா போதா? இது வந்து ரியல் ரைடோ ரியாலிட்டி என்னுடைய சேனல். அப்படியே உருட்டுனா நாளைக்கு காலையில் வரைக்கும் உருட்டிகிட்டு இருக்கலாம். ஏன்னா 1 2 3 4 வீடியோ இல்லை. ஆமாம் 22,000 வீடியோ. என் சேனல் பேர் வந்து ரியல் ரைடர் ரியாலிட்டி. என் சேனலில் இருக்கிற 22,000 வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஆமாம், புத்தர், இயேசு, காந்தி, ஏப்ரகாம் லிங்கன், அப்புறம் கலீலியோ, அப்புறம் டால்ஸ்டாய், அப்புறம் சாக்ரட்டிஸ், அப்புறம் இப்படி ஆமாம் நெப்போலியன், அப்புறம் மாவீரன் அலெக்சாண்டர், டயானா, எம்ஜிஆர், கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், இப்படி அதுக்கப்புறம் கவிதைகள், அதுக்கப்புறம் டான்ஸு, பாட்டு, கூத்து, அதுக்கப்புறம் விடுகதைகள், அதுக்கப்புறம் சரித்திரம், அதுக்கப்புறம் ஏப்பா மூச்சு வாங்குதுப்பா எனக்கு. இப்படியே போனால் இதெல்லாம் வீடியோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஆமாம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்புறம் அரை மணி நேரம் இப்படி எல்லாமே இதெல்லாம் லென்த்து வீடியோங்க. அப்படியே கொஞ்சம் மேலே ஏதோ பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஷார்ட்ஸை போய் அப்படியே ஒரு குத்தி விட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா? இதெல்லாம் ஷார்ட்ஸ். இதெல்லாம் இன்றைக்கி போட்டது. இதெல்லாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 காலையில் இன்றைக்கி போட்டது. இன்றைக்கி காலையில் இந்த 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இது இன்றைக்கி போட்டது. இதில் மெயினாக ஆமாம் முத்து அவருடைய ஃபேன் நான். அந்த காலத்தில் வந்து பிள்ளை பூக்காரி, சமையல்காரன், எல்லாம் அவள், சிலர் மனதில் கூடி இருக்கு நாகூராண்டவா, அந்த சாங் வந்து அவரே பாடியிருப்பார். ஆமாம், அவர் குரலில் அவர் பாடியிருப்பார். அப்புறம் இந்த பூக்காரின்னு ஒரு படம் நினைக்கிறேன்.
காதலின் பொன்வீதியில் காதலன் கண் பாடினான், கண்ணோடு ஒருத்தி வந்தாள். அவர் தான் பாடினார், சொந்த வாய்ஸில் பாடினாருன்னு நினைக்கிறேன். டவுட் இருக்குது. ஏன்னா ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு இல்லையா, எனக்கே 62 வயசு ஆயிடுச்சு. அந்த படம் வந்து நான் சிறு பிள்ளையாக இருந்தப்போ பார்த்த படம். அப்போது என்ன அந்த வருடம் 70 இருக்கலாம், 70 அந்த மாதிரி 70 அப்படி தான் இருக்கணும், வேறு வாய்ப்பு இல்லை. உள்ளே போனால் தெரியும், உள்ளே போய் பார்த்தா தெரியும். பட் அவருடைய இழப்பு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை தருகிறது. ஸ்டாலின் அவருடைய இழப்பு சாதாரண ஒரு இழப்பு அல்ல. எம்ஜிஆரை வந்து அப்படியே எம்ஜிஆர் அவர்களை பிரதிபலிக்கக்கூடியவர் அவர் போலவே. ஆமாம், எம்ஜிஆர் அவர்கள் கூட நீ உனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கோ, என்னை ஃபாலோ பண்ணாத, என்ன மாதிரி ரஜினி மாதிரி நடிக்கிறதுக்கு ரஜினி இருக்கிறாரு, நீ எதுக்கு, நீ உன் ஸ்டைலில் இரு, உனக்கு உண்டான திறமைகளை வந்து நீ வந்து பண்ணு, என்ன மாதிரி இமிட்டேட் பண்ணுறதுனால நாளைக்கு வளர்ச்சி இல்லாமல் போய்டுன்னு எம்ஜிஆர் கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சரி, அது வேண்டாம். அது ஏகப்பட்ட கதைகள் இருக்குது, எல்லாரும் என்னென்னமோ கதைகள் இருக்குது, அது வந்து நமக்கு வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்ஸுக்கு எல்லாமே இது அப்படியே உருட்டா வருங்க. நாளைக்கு காலையில் வரைக்கும் நான் உட்காந்து அப்படியே உருட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமாம், ஏன்னா 22,000 வீடியோன்னு சொன்னோம் இல்லையா, புரியுதுங்களா? இதில் வந்து எல்லாமே என்னுடைய வீடியோக்கள் தான். ஆமாம், தயவுசெஞ்சு போய் பார்க்க முடிந்தால் பாருங்கள். நான் வந்து கம்பல்லாம் பண்ண மாட்டேன். ஆமாம், ஆமாம், என்னது என்னமோ சொல்லுவாங்களேங்க, அடிக்கடி இந்த பிச்சை எடுப்பானுங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் என்னது கமெண்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. முடிஞ்சால் இந்த கியூஆர் கோடில் ஒரு 10 பைசா 20 பைசா அதெல்லாம் இப்போ இல்லைல்ல, செல்லாது இல்லை. சரி பரவாயில்லைங்க, இந்த அமாவாசை அன்றைக்கி 12 மணிக்கு இந்த ரோட்டில் செல்லாத காசு இருக்குதுல்ல, அதாங்க 1 பைசா 2 பைசா 4 8 இதெல்லாம் செல்லாது. பற்றியா 1 ரூபா மட்டும் வைக்க மாட்டான். அதெல்லாம் அந்த பூசணிக்காயை என்னது ஓட்டை போட்டு அதுக்குள்ளே மஞ்சளையோ எதையோ குங்குமத்தையோ கொட்டுவான். அதுக்குள்ளே இந்த செல்லாத காசெல்லாம் போட்டு நடுரோட்டில் போட்டு ஒடிச்சிடுவான். அதை எடுத்து கூட போட மாட்டான். அப்போ தான் சொன்னு 4 பேர் மோட்டர் சைக்கிளில் அப்படி போவான், அது மேலே ஏறுவான். அது மேலே ஏறி அது வழிக்கு அப்படியே பறந்து அப்படியே மேலே போய் சேர்ந்துருவான். ஏங்க மேலே 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 போய் சேர்ந்துருவான், கருமம் பிடிச்சவனுங்க. சரி, இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கும், காமெடி இருக்கும். ஆமாம், நிறைய கலாய்ப்பு இருக்கும், நிறைய கண்டனம் இருக்கும். எல்லா வீடியோலையும் கண்டிப்பாக மக்களை நான் திட்டிருப்பேன். ஆமாம், அது நிச்சயமாக இருக்கும். எல்லாம் ஒரு வீடியோ இல்லாமல் எல்லா வீடியோலையும் என் கண்டனத்தை காட்டியிருப்பேன், என் வெறுப்புணர்ச்சியை காட்டியிருப்பேன், என் கோபத்தை காட்டியிருப்பேன். ஏன் இவங்க வந்து திருந்தவே மாட்டுறாங்க அப்படின்ற இதை சொல்லியிருப்பேன். அப்புறம் எனக்கு நானே ஆறுதல் பண்ணிப்பேன், இவர்களை திருத்துவதற்காக நாம் பிறக்கவில்லை, நமக்கு டைம் போல் டைம் பாஸ் ஆகணும். இப்படியே சும்மா இருந்தால் நோய் வந்துடும். ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு நோயில் வந்துலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதுக்கு எதையாவது ஒன்று பண்ணணும், காசா பணமா, சோசியல் மீடியா என்னென்னமோ கருமம், குப்பை கிப்பை நாத்தம் சேறு சொறி சரங்கள்லாம் இந்த சோசியல் மீடியாவில் குப்பை தொட்டியில் கொட்டுறானுங்க. சரி, நாமளும் நம்ம போக்குக்கு கொஞ்சம் குப்பையை கொட்டுவோமே. குப்பை தொட்டி தானேப்பா, குப்பை தொட்டியில் யார் வேணால் குப்பையை போடலாம்ல. அதான் நானும் நிறைய குப்பைகளை இதோ பார்க்குறீங்களே இந்த மாதிரி குப்பைகள் தான் போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள், திடீர்னு குப்பை தொட்டியில் சில மாணிக்கங்கள் கிடைத்து விடும். ஆமாம், சேற்றில், ஆமாம், செந்தாமரை கேள்விப்பட்டது இல்லையா? ஆமாம், சேற்றில் முளைத்த செந்தாமரை. பாருங்கள், குப்பை தொட்டியை நல்லா தடவி பாருங்கள், ஏதாவது வைரங்கிறோம் திடீர்னு மாட்டினாலும் மாட்டிக்கும். ஓகே அன்பானவர்களே, ஓகே, இது ஃபுல்லாக நான் படித்தேன்னா அதே தான் நான் ஏற்கனவே சொன்னது தான். கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, பலாத்காரம், ஓட்டு கேட்டார்கள், ஏமாற்றினார்கள், வாக்கு கொடுத்தார்கள், காப்பாற்றவில்லை. ஆமாம், வாழ்க்கையில் வழுக்கி விழுந்த பெண்ணை தாங்கினவர்
அவள் வயிற்றில் புள்ளையை கொடுத்தால் மறுபடியும் அந்த புள்ளையை அவள் பெத்தெடுத்து குப்பை தொட்டியில் போட்டாள். ஓகேவா? அப்போ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்யூ.